ஏரி வேலை துட்டி எடுக்க மாட்டேன். யாரவா ஏடிஎம் கார்டை பிடிக்க மூடுவா என் மோளை. சரி, எந்த கடையில வாங்கினீங்க ஒண்ணுமா தெரியாத தெரியா? அந்த கடை சொன்ன ஒரு 15 பாட்டில் உள்ள எடுத்தாந்து போடா. பாஜா சாப்பிட மாட்டார், ஒரு 14 எடுத்தாந்து போடு. ஒண்ணுமா தெரியல. மானங்கட்ட மாணிக்கரை குடிக்காதுன்னு சொன்னா இல்ல. ஓய்வாள் வாங்கினியா? சரி, மாமி இருக்கிறாள் ஆத்துல. எனக்கு தாலி கட்டவனு முதல் தாரம் ஒரு பொண்டாட்டியை கட்டினேன் ஆத்துல. அவ ஈ கட்சி செத்து போட்டான். நான் என்ன பண்ணுவேன்? என்ன தாரம் ஒரு பொண்டாட்டியை கட்டினேன், அவ கொசு கட்சி செத்து போட்டான். 3ஆம் தாரமா அந்த செவடியா முண்டிய கட்டிக்கிற. அவளை எப்போ கட்டிக்கணும் என் வீட்டுக்கு வந்தனோ என் ரூம்பு இருண்டு போச்சு. ஆத்துல லைட்டு எரியல, பீஸ் கயிறை பிடிக்க போட்டான். அவ காலை எடுத்து வச்சா குப்பு 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 குப்புன்னு பொங்குது என் வயிறு. நானே இம்மா ஒளியா இருக்கிறேன். எனக்கு மேல நல்ல பெருமணம் மெரிக்கிறாமா ஆளு. வேலை வச்சான கடைக்கு போய் வந்துக்கிறேன். என்ன சாப்பிட்டா மாமி நல்லா வச்சாடா பருப்பு சாம்பார். அதுல நல்லா டே கொழ 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 பருப்பு சாம்பார் நல்லா திக்கா இருக்குதுடா. இன்னொரு கோயில் வச்சான கல்யாண பூசணிக்காய். ஆமா, கல்யாண பூசணிக்காய் நல்லா இருக்குதுடா. கல்ல பருப்பு எல்லாம் போட்டு நல்லா சுவையா செஞ்சிருந்தா. நான் தான் வாங்க நம்ம பெரியமா சாப்பிடுன்னு சொன்னாங்க என்கிட்ட. ஆமாண்டா, இங்கிருந்து வந்து வச்சு போய் பஜார் பூரா சுத்தணும், எங்குமே கல்யாண பூசணிக்காய் கிடைக்கல. ஆனா ஏன்னா மாமிக்கு ஓடி ஆடி வேலை செய்வான். மாமி தான் அங்கேயே உட்காந்து அரைக்கிங்க எடுக்கிறாள். அவளால எங்க ஏந்துக்க முடியும்? அப்புறம் வீட்டு போய் சொன்னாங்க என்ன சொல்ல போறாங்கன்னு வீட்டுக்கு வரலான்னு திரும்பினா யாரோ புது வீடு கட்டியா புது வீடு கிரகப்பிரவேசம் போய் 4 மூலையும் வெட்டி வச்சிருந்தது. அத்த கழுவி பயிர் எடுத்து போட்டீங்கன்னா எதிர மீன்காரன் வந்தான். அதுல 2 கிலோ அதுலயே வாங்கி போட்டு அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். அவன் வீட்டுக்கு மீனை வாங்கினானா எவனோ வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல திஷ்டிக்கு ஒட்டி வச்சுக்கிறான் பூசணிக்காய். அந்த குங்குத்தெல்லாம் அரிசி அதை எடுத்து மீன்ல போட்டு டேய் மீனை நசிக்க வெளியே சொல்லாத, அது நீர் கழுது நீர் கழுதுன்னு சொல்லு. ஆமா சரி, அத அவன் தொடர்ந்து உண்மைதான். அவன் ஓடி ஆடி வேலை செஞ்சா நல்லா செய்வா. அவத்தான் பிரிமணியாட்டு அங்கேயே சௌபாக்கி ஆக்குறன்ற மாதிரி ஆட்டி நடக்கிறாள். வேலை செய்ய மாட்டா. ஒரு யாகத்துக்கு போனா போதும் 3 லிட்டர் நெய் எழுதுவேன். ஒரு கோவில் கும்பாபிஷேகம் போன வாரம் 3 லிட்டர் நெய் எழுதுனேன். 1.5 லிட்டர் தான் எடுத்துக்கணும் யாகத்துக்கு. மீதி 1.5 லிட்டர் வீட்டுக்கு தந்து போட்டுட்டேன். ஏன் நம்ம பணம் கொடுத்து வாங்கணும்? நம்ம தெய்வத்து பேரை சொல்லி நம்ம தானே யாகம் சாப்பிடணும். அதாவது ஒரு கரமாண்டத்துக்கு போன 2 நாள் முன்னாடி என்ன கொடுத்தா? பச்சரிசி கொடுத்தா, கடல பருப்பு கொடுத்தா, முருங்காய் பருப்பு கொடுத்தா, 1 கிலோ புளி கொடுத்தா, மிளகாத்தூள் ஏப்பேட்டி மிளகாத்தூள் கொடுத்தா. எல்லாத்தையும் வாரி அதை போட்டு அங்க அடுப்பாடியே உட்காந்து அரைக்கிக்கினே செஞ்சா பழுகுது. அதுல ஒரு மொச்சை கொட்டை பயிரை கொட்டிட்டா கொட்டதுல இருந்து வயிறு கட்டாமுடாம் கட்டாமுடாம் கட்டாமுடாம். சரி, ஒத்த பிராமணனா போனா சகுனம் பாப்பா. அதனால அந்த செவடியா மக்களை கட்டிட்டு நான் அழுதுண்டு இருக்கிறேன். என் அசலாத்து பசங்களா இருக்கிறாங்களே மாமி மாமி மாமின்னு மாமி வரலையே புடிச்சுட்டு இருப்பாங்க. டே கோபிகிருஷ்ணா, பாபு நல்லா நெய் பச்சரிசி சாப்பாடு நல்லா ரொம்ப இருக்கிற. நீ எங்க இருந்து வர? பாபு கோயில்ல மணி ஆட்டு பாபு. கோயில்ல மணி ஆட்டு. உன்னை மணி ஆட்ட கூட சொல்லிக்கிறேன். எந்த கோயில்ல பாபு?
சிவன் கோயில்ல இந்த பார், மாமி ஆத்தல டேய், டேய், என்னங்க மாமி ஆத்துல பிரசாதம் தெரிஞ்சு கொடுப்பா. சிவபெருமான் ஆலயத்திலே போய் அர்ச்சனை செய்துட்டு அர்ச்சனடா அது பிரசாதத்துல வீட்டுக்கு எடுத்தாந்துடு. கோயில இருக்கிறவங்க யாருக்கும் கொடுக்காது. அது பாவண்டா, பாவி பாவண்டா. நம்மளே சாப்பிடணும். கீட்டு போட்டு சரி, என் கூடவே உன சுத்தி கிடக்கும் ரெண்டாம் கட்டம். ஏ நவநீத கிருஷ்ணா, நான் போவாத கோயிலும் கிடையாது, நான் வணங்காத சாமி கிடையாது. இவன் நடியும் மாறிடுச்சு. அடுத்த பட்சம் வாசல் போட வைக்கும். ஏண்டா ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு கடவுளை வேண்டாங்க அவங்க அம்மா. இது மாதிரி வந்து போடணும். ரெண்டா முன்னாடி கொடுக்காது. நவனிதா மாமா, நீ மாமான்னு கூப்பிட சொல்லி இருக்குதுடா. மாமோ மாமோ கிட்ட வரது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏண்டா தவமா தவம் இருந்து குழந்தை இல்லைன்னு உனக்கு பெற்று எடுத்தாங்க. ஏன்டா இது மாதிரி நடவடெல்லாம் மாத்துற? கடவுள் கொடுத்ததையா இது மாதிரி புண்ணாக்கிறீங்க? எங்க இருந்து வர? மாமியாண்ட போய் வரேன். மாமியாண்ட போய் வரேன். மாமியாண்ட போய் நீ என்ன பண்ண போற? எப்படி அனுப்பணும் லாஸ்ட் வரைக்கும் அப்படியே தான் வச்சிருப்பேன். உன்னை நம்பி அனுப்பலாம் செல்லாம். என்ன பக்கெட்டு பட்டுச்சா நம்மளுக்குள்ள நடாப்பி. ஐயோ கை பருமாக்கும். இந்த லோகத்தை வழியா பையா உங்க அடியா அடிய போதடா. உனக்கு இதெல்லாம் ரயில்வே கேட்ல தான் வேலைடா உனக்கு. வாடா ஆத்துல மாமி இருந்தா ஓடி ஆடி வேலை செய்வா. வாய தரண்டா. ஆமா மாமு, ஆமா மாமு. நல்ல பையனா தொடாத மாமு. ஏன் தேர்த்து பட்டுடுமா? சரி, நாளைக்கோ திதி வருது. நல்ல எண்ணம்டா உங்களுக்கு. பேசான எண்ணம். எனக்கு திதி வரும். எவ்வளவு சீக்கிரம் எனக்கு திதி வரும். உள்ள இருக்கிற 14 பேருக்கு நான் திதி கொடுத்துட்டானா எனக்கு நான் எவ்வளவு சீக்கிரம் திதி எவ்வளவு படாதீங்க. அதனால அதோ தெரியுதுபா காசிமா நகரம். அந்த காசிமா நகரம் சென்று நம்ம ஆத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரணும். அல்லல்ல புல்லல்ல கொல்லல்ல அல்லல்ல கொல்லல்ல எல்லா பொருளும் வாங்கி வரணும். மாமி நல்லா இருந்தா ஓடி ஆடி வேலை செய்வா. அதனால அதோ தெரியுதுபா காசிமா நகரம். அங்க கொண்டு போங்களா என்ன? ஐயோ ஆடுறது உனக்கு ஆடாத பாத்துக்கடா ராஜா. ஏய் 12 தலை நெல் இருக்குது. அந்த நெல்ல நல்லா டக்கு புக்கோ குத்தி மாமிய குத்துவீங்களே. நானும் மாமியும் உங்களெல்லாம் கடிக்க அமிச்சுட்டு நானும் மாமிய குத்த சொல்ல நீ ஜன்னல் வை. அது தானே ஜன்னல் ஆச்சு. அந்த 12 கலா நெல்லைய குத்தி அரிசிய தனியா பிரிச்சு எடு பார்க்கலாம். எடு கூட உதவி அந்த கையில வச்சிருக்கிறிய அது என்னது? சாமி நான் அதன் பெயர் வழுக்கு உலக்கை. இது சிவனாக நினைச்சுக்கணும். கீழே இருக்குது அதுன்னா
வரலு சொல்லு வரலு சொல்லு வரலு இல்ல பையா அது பேர் என்ன அது ஊரல் இல்லப்பா சித்துவன் பக்கத்துல ஊரல் இல்ல குரல் குரல் கேட்கின்றதா இந்த உரல் இந்த உலக்கை கையில வச்சிருக்கிறது சிவன் கீழே இருக்கிறது சக்தி ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா அரிசி உண்டாகணும் எப்படி தெரியுமா அரியும் சிவனும் சேர்ந்ததுதான் அரிசி அந்த அரிசி எப்படி உருவானது தெரியுமா உமா என்ற உமி மேல மூடிக்கொண்டிருக்கிறது அந்த உமியை பிரித்தால்தான் அரிசியை நம்ம புசிக்க முடியும் குத்தி பிரிக்கல உன் தாழ போடும் நீ அப்படி கீழே சிந்தாம பாத்துக்கப்ப சரிங்கம்மா காஞ்சிக்கா மச்சையம்மா மதுரை வாழும் மீனாட்சி நல்லா கல்லா குத்துறா ஆடிக்கு ஒரு குத்து அமாவாசைக்கு ஒரு குத்து எங்க போறீங்க நல்லா போறீங்க குத்தி அம்மா அரிசியில தீர்த்து பட்டுடுச்சு அரிசியில தீர்த்து பட்டுடுச்சு அரிசியில தீர்த்து பட்டுடுச்சு உள்ள வெள்ள போச்சா விரல எடுத்து போய் ஓடுற உள்ள ஒண்ணா விரல போச்சா குட்டடிய மூஞ்ச போற நல்லா விழுது சொல்றாவுல முத்து முத்து நெல்லெடுத்து நான் வாரி நோம்பவா முத்து முத்து நெல்லெடுத்து முத்தான
என்ன பெருக்கிறப்ப புள்ள 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 அச்சமில்ல ஊர்ல ஆம்பளை புள்ள பொறுத்துதான் தொப்புல இருக்க முன்ன கப்புல ஏறி போச்சான் ஊர்ல உலகத்துல இவங்க சுக்கு துண்ணு முக்கி பார்த்தா புள்ளைய குழந்தை நல்லடியே ஏன் அசலாத்து பிள்ளைங்களாம் போல அவன் போன என்னாடி அவன் போன செத்தா போடுவான் கானகத்திற்கு சென்று என்னுடைய மகன் அரவம் கடுத்து இருந்து விட்டான் ஐயோ என் பணம் போச்சே போச்சே பணம் போச்சே போச்சே முட்டை வித்த பணம் போச்சே போச்சு சாமி ஐயோ உள்ள போனா இன்னொரு புள்ளைய பெத்துக்கலாம் என் பணம் போனா வருமாட்டே சம்பாதிச்சிருந்த சாமி உயிர் போனா திரும்பி வராது சாமி புள்ள புள்ள தாஜா இருக்கிறிய நான் 10 மாதம் சுமந்து எடுத்த பிள்ளை சாமி என் பணம் சும்மா வந்துதா ஓட்டு ஓட்டு காட்டணும் சரி காட்டுக்கு போன உன் பையன் செத்துட்டான் என்ன பண்ண போற புட்டரிக்க போனின்று என்னுடைய மகனை கண்டெடுத்து அவனுக்கு கத்த எடுத்த பிள்ளைய தவிர சேர நம்ம குழந்தை அழுத கோழியில மண்ணு வச்சு திரு பெற்றெடுத்த குழந்தைக்கு தகன செய்ய போறேன் அதுக்கு எங்க போற போயிட்டு வர சாமி பட்டாலும் கொடுப்பேன் போன உன் பையன் என்னை ஏமாத்திட்டு போட்டா நீயும் போய் செத்துப்போ நான் துட்டு போய்த்தா 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 அதனால வேற சேர்த்து நான் உடனே பெரிய ஏப்பமா டேய் சரி பெத்த பாசம் துடிக்குது நான் பிள்ளைய கண்டெடுக்க முடியும் நீ போனா உன் பிள்ளை உயிராவ இழந்து வர போறான் ஐயோ அப்படி சொல்லாதீங்க சாமி சரி வா ஆத்துல இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியோ எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாமி பசுக்கு புல்ல எடுத்துட்ட எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஆத்துல ஊரு கூட தண்ணி பிடிக்குமே அந்த தண்ணியில் ஒப்பிட்டாடி ஒப்பிட்டு சாமி எல்லாத்துக்கும் ஆத்துல டேய் அடா டேய் நவா சரி பெற்றெடுத்த பிள்ளைய தகனம் செய்ய போற நேரம் கிடையாது ஆத்துல வேலை அப்படி அப்படியே கிடக்குது காரிக்கப்படி இந்த சாம்பலை முட்டை சாம்பலை துப்படி என் வாயை அடுக்கி வச்சுக்கிறேன் நான் குடும்பம் கட்டு போட போதும் அப்படியா என் மோளடே இந்த எச்ச காலத்தை காட்ட வந்து சேர்ல நாறு மட்டும் கேட்கிற மாதிரி